ஹும் ருக்பாதுன் ஃபில் ஃபுருஸி பில் நஹாரி ருக்பாதுன் பில் லைலி. இரவு நேரத்தில் வந்து அவங்க வந்து சல்லாவரை சவாரி செய்கிறாங்க, பகல் நேரத்தில் வந்து குதிரை சவாரி செய்கிறாங்க. இதுதான் ஒரு வெற்றி காரணம். வெற்றி காரணம் நம்ம வந்து அவங்க வந்து அவங்கள அவள் வெற்றி பெறவே ஒரு காலம் முடியாது. காரணம்னாக்க இரவு நேரத்தில் அல்லாத அழுது சல்லாவை சொல்லுறாங்க, பகல் என்ன செய்யறாங்கனாக்க அதாவது என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க, பள்ளிவாசல் சொல்லுறாங்க, போர் போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எல்லா காலையிலும் பகலை எடுக்கிறாங்க, இனவத்திற்கு சாரத்தை வச்சு அல்லாததுக்கு போறாங்க. இதுதான் வெற்றி காரணம். என்ன சொன்னாங்க, ஏன் இந்த காரியம் நம்ம எந்த காலம் கிடைக்காது? சரி, வழியில்லாத யாருங்க என்ன சரியா சொல்லுது, எவர் வந்து சாதாரண தொழிலை விட அதிகமாக நேரங்களை தொழுது அல்லாஹ்விடத்தில் வந்து இரவு நேரத்தில் அதிகமாக நேரத்தை ஒதுக்குறாரோ துணைக்காக வேண்டி அவரே பண்ணிக்கிறார். அவர் வந்து ஹராமான வசதி தான் விட்டு தானா அதை விட்டு போயிடும். நல்ல காரியம் தான் விட்டு இருக்கும், கெட்ட காரியம் விட்டு போய் காலத்து ஜோர் மாதம் லெவல் மாடு இருந்தார், எப்போத்தாலும் குடிச்சிட்டே இருப்பார். அவர் பார்த்தாக்க என்ன சொல்லுவாங்க, என்னது சாய்பு கஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம் நிறைந்த ஒரு ஞானம் மேலே சொல்லுவாங்க ஒரு காலத்துலேயே அவரை பற்றி. அப்போ அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்க எல்லாம் ஃப்ரீ கொடுவாங்க. ஒரு உஸ்தாதி இருந்தாங்க, ஒரு துவா வாங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டு சொன்னார், தம்பி நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வாங்க கொடுத்தார். அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சாதாரண உணவாக எனக்கு நீங்கள் வாங்க சம்பளத்துலேருந்து செஞ்சு கொடுத்துலாம் சாப்பிடுவாரு, இல்லைன்னா வரலாங்க. அப்போ எனக்கு வந்து அறமான சாப்பாடாக இருந்தால் என்னை அறியாமல் அது பாந்தி வெளியாகிடும், அதனால் நீங்கள் புது சாப்பாடு சரியில்லை அப்படிங்கிறத அர்த்தம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். உடனே என்ன செய்யறாங்க, பாத சம்பளத்தில் வாங்கி அந்த பழத்தை எடுத்து ஒரு வேலைக்காரனை கொடுத்து, எப்பா ஒரு பெரிய மனுஷன் வந்து ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு சாப்பிட வராது, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் என்ன செய்யறதுன்னா, நான் நல்ல ஏமாற்றுதல் இல்லாத கடையை பார்த்து, கடப்பட வைக்காத கடையை பார்த்து, நல்ல பொருளாக பார்த்து வாங்கிட்டு வந்து அதை சமைக்கணும். சரியானது சரிதான். அது மாதிரி வாங்கிட்டு வந்தான். வாங்கி சம்பளத்துக்கு கொடுத்த சாப்பிட்டு வாங்கி வந்து மாற்றிருக்காங்க. உங்களுக்கு பெரிய சகனம் போச்சு. என்னடா மாற்றிருக்கிறாரு, என்ன காரணம் அப்படின்னுட்டு அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்டாங்க. அந்த காலத்தில் வேலைக்கு ஆரம்பிக்கிறது பழம் கூப்பிட்டு கேட்டாங்க. சொல்ல தயங்கிறான், இன்னும் சொல்லு, இல்லை நான் பால் வாங்கிட்டு வந்தேன், தடிக்கு கீழே விழுந்துட்டு பால் கூட்டி போச்சு, என் காசை போட்டு பால் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் காரணம். அதனால் எனக்கு என்னுடைய அலாதான உணவு அப்படி ஒழுங்க போகிறத நான் தடுப்பது காரணமாகிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன் அந்த மாணவர்கிட்ட பண்ணிட்டுருக்கான். அந்த மாதம் சொன்னாதான், இல்லைங்க உஸ்தாத் நீங்கள் நான் உங்களை மன்னிச்சிட்டேன், அண்ணாவை உங்களை சொத்து ரசி பார்க்குவான் அப்படின்னு துவாரம் செஞ்சே சொல்லிடலாம். அப்போ இரவு நேரத்தில் அதிகமாக நின்று நடக்கக்கூடிய ஒருவருக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். ஆனால் நம்மகிட்ட இருக்குதா? என் டைம் இல்லை, உங்கள் டைம் இல்லை, 21 நல்லா தூங்கி எழுந்திரிக்கிறோம் நல்லா. ஆமாம், நல்லா விவாதத்து எந்த அளவுக்கு செய்யறமோ மாமூலான டயத்தை விட ஒரு கொஞ்சம். அப்போ நம்ம பார்க்க செய்யலாம், அவாவு சொல்லலாம், சிராக்கு சொல்லலாம், முகாத்து சொல்லலாம், ஆமாம் 25 சொல்லலாம், ஒரு 4 காயத்தை கற்றுக்கொள்ளலாம். இன்னும் நேரத்தை அதிகமாக்கி இரவு நேரத்தில் தூங்க சிராத்து லைல் அப்படின்னு சொல்லலாம். தொழுதே சொன்னாக்க எவ்வளோ தொழுகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பிரயோஜனத்தை கண்கூடாக பகலில் பார்க்கலாம். எந்த நோக்கத்தோடு நம்ம இரவு தொழுகிறோமோ அந்த நோக்கத்தை காசு இல்லை, இந்த கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன செய்யுது, இரவு இடத்துல அல்லாத அழுது துவா செஞ்சு தொழுதே இருந்தாலும் சரி, மகளிர் ஒரு விதமான ஒரு மனசில் நிம்மதி இருக்குமா, நிச்சயமாக உதவி செய்வோம். யார் தான் எனக்கு உதவி செய்தாங்க, யார் மூலமாக தான் நம்ம கொடுப்போம். நம்பிக்கை உள்ளது எதுவும் நம்பிக்கை கிடையாது, எல்லாம் அந்த இருக்கிறாங்க. அதனால் அது வந்து நாயிலா இல்லைன்னா என்னது, எதையும் கொடுப்பதற்கு தகுதி அல்லாத இதாக கிடையாது. சக்தி கொடுப்பதும் அல்லாதான், மரியாதை கொடுப்பதும் அல்லாதான், பணத்தை கொடுப்பதும் அல்லாதான், பணத்தை எடுப்பதும் அல்லாதான், எல்லாமே அல்லாதான், எல்லாமே அல்லாதான். ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு நன்மையாக கிடைக்கிறாங்க. இரவு நேரத்தில் தொழுது கொள்ளணும்.
இரவை விழித்திருக்கட்டும். ஒரு மனிதன் வந்து பெரிய பேச்சாளராக ஆகிறதாலும் கூட இரவு நேரத்தில் நிறைய கித்தாபுகளை பார்த்தா தான் அவருக்கு பகலில் பேச்சு போர்வையாகவும் நல்ல பேசலாம். இல்லை அப்படின்னாக்க ஏனாதாரம் பேசிட்டு போயிடலாம், அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு உயர்வை தேடணும்னு சொன்னால் பொருளாதாரத்திலே உயர்வை தேடணும், அல்லது கல்வியில் உயர்வு தேடணும், அல்லது பேச்சாளர் உதவி தேடணும், அல்லது நோக்கத்தை உயர்வை தேடணுன்னாக்க இறைவனத்திற்கு துருகணும். அதனுடைய கருத்து தான் அந்த கலிமாவுடைய வாழ்க்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா. இந்த கலிமாவுடைய வாழ்க்கையோட வந்துச்சுன்னாக்க எல்லாமே நமக்கு வந்துடும். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்யலாங்களா? எல்லாமே இறைவனத்திற்கு துருக படிச்சுக்கலாமா? எவ்வளோ நேரத்தை தூக்கல்ல செய்வோம் சொல்லி தங்கி கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அப்படி தொழுது நம்முடைய ஒரு காரியத்தை வந்து இந்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்காக நாங்கள் இறைவனத்திற்கு கொடுங்க. அந்த கண்டிச்சு நிறைவேறும். நிறைய பணம் வேணும், அல்லது பெரிய பதவி வேணும், அல்லது இந்த காரியம் எனக்கு பிடி கல்யாணம் முடிக்கணும், இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து முன்னாடி வச்சு அல்லாஹ்வுக்காக நம்ம தொழுகிறதுனாக்க நம்முடைய தொழுகையுடைய 40 நாளுக்குள்ள அந்த காரியம் நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ். நம்ம சொல்லலாங்களா? அல்லாஹ் நம்முடைய கவனிச்சுவானாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. சேலம் இன்ஜினியர் வீட்டு திக்ர் மஸ்ஜித் சத்யா சேனல் சேலம்.